அடுத்த சம் பார்க்கலாம். இரு எண்களின் விகிதம் 5:8. ஒவ்வொரு எண்ணின் மதிப்பை 4 குறைத்தால் புதிய விகிதம் 7:12 கிடைக்கிறது எனில் அந்த எண்கள் யாருன்னு கேட்கிறாங்க. கொஸ்டின்ல இரு எண்களின் விகிதம் 5:8 சொல்றாங்க. அப்போ இத 5x வகுத்தல் 8x இந்த மாதிரி எடுத்துக்கணும். ஸோ ஒவ்வொரு எண்ணோட 4 குறைக்கிறாங்க. அப்ப இதுல இருந்து 4 குறைக்கிறாங்க. அதே மாதிரி இதுல இருந்தும் 4 செப்பரேட் பண்றாங்க, மைனஸ் பண்றாங்க. ஸோ அப்ப புதிய விகிதம் என்ன கிடைக்குது? 7:12. அப்ப 7 வகுத்தல் 12 ரைட் பண்ணலாம். ஸோ இதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 5 × 12 60x மைனஸ் 4 × 12 48 சீக்வல் டு இதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 7 × 8 56x மைனஸ் 7 × 4 28. நெக்ஸ்ட் இந்த 56x கொஞ்சம் மைனஸ் ஆகும். ஸோ 60xல 56x போச்சுன்னா மீதி 4x சீக்வல் டு இந்த மைனஸ் 48 போச்சுன்னா பிளஸ் 48 ஆகும். ஸோ அப்போ பிளஸ் 48ல மைனஸ் 28 போச்சுன்னா மீதி 20. ஸோ இங்க 20 4 கேன்சல் பண்ணா 5. அப்போ x ஈக்குவல் டு 5. x ஈக்குவல் டு 5. கொஸ்டின்ல அந்த இரு எண்கள் யாதுன்னு கேட்கறாங்க. ஸோ அந்த இரு எண்களோட விகிதம் பார்த்தோம்னா 5x இங்க 8x. ஸோ எக்ஸுக்கான வேல்யூ தெரியும். அப்போ ஃபர்ஸ்ட் 5 × x 5 × xக்கான வேல்யூ 5 ஈக்குவல் டு 25. ஸோ நெக்ஸ்ட் இங்க 8 × x. அப்போ 8 × 5 ஈக்குவல் டு 40. ஸோ அந்த இரு எண்கள் பார்த்தோம்னா 25, 40. ஸோ இதே மாதிரி இந்த சம் பாருங்க. இரு எண்களின் விகிதம் 3:5. ஒவ்வொரு எண் மதிப்பை 10 குறைத்தால் புதிய விகிதம் 5:7 மாறுகிறது எனில் அந்த எண்கள் யாருன்னு கேட்கறாங்க. இதே மாதிரி இந்த சம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.